ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025, 26. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இந்த தனுசு ராசிக்கு ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கும் வராரு. இது ஒரு சிறப்பான அமைப்புனே சொல்லலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் முன்னேற்றத்திற்கான ஒரு தன்மையை கொடுக்குது. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையும், என்ன விஷயத்துல முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ராகு உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அடுத்து உங்களுடைய முயற்சி அனைத்துமே பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதற்கான பலன்களையும் நீங்க அடையறதற்கான வாய்ப்பு சிறப்பாக இந்த ராகு அமைத்து கொடுக்க போறார். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பலன்களை பண்ண போறார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கேது ஆன்மீக கிரகம். ஆன்மீகம் சார்ந்ததான் கேதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து தனுசு ராசியோட அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவோட வீடு தனுசிற்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிற சொல்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்திற்கு கேது வர்றார்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிறப்பான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சிறப்பான சமயம் கூட வச்சுக்கலாம். எடுத்த விஷயங்கள் எல்லாத்திற்குமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை இந்த கேது கொடுக்க போறார். இன்னும் தெளிவா சொல்ல போனா 9ஆம் இடம்ங்கிறது 12ஆம் இடத்தையும் பார்க்கலாம், 9ஆம் இடமும் பார்க்கலாம் வெளிநாட்டிற்கு. இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், வெளிநாட்டுக்கு வாய்ப்பே கொடுக்கல, இதுவரைக்கும் அந்த வாய்ப்பு அமையல. ஏன்னா ராகுக்கு கேது 2மே வெளிநாடு சார்ந்த கிரகங்கள். 9ஆம் பாவமும் சரி, 12ஆமும் வெளிநாடு சார்ந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இருக்கனால, இவ்வளோ நாள் நீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த 1½ ஆண்டுகள்ல நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்பு இருக்கும். குறைந்தபட்சம் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆன் சைட்டுக்கு நான் ட்ரை பண்றேன், ஒரு 3 மாசம் 6 மாசம் அங்கே போயிட்டு வந்தால் என்னுடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகும் நினைக்கக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த 1½ ஆண்டுகள்ல அந்த வாய்ப்பு வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. ராசிக்காரவங்க இந்த 1½ வருஷம் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா உங்களை பற்றி நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் உங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட போய் சேரக்கூடிய விஷயம் எதிர்மறையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படி எதிர்மறையா போனாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க செயல்பாடுகள்ல முனைப்பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.